வழக்கமாக தியானத்தில் பங்கேற்று கொண்டவர்களும் புதிதாக இங்கே வந்து தியானத்தின் நிலையை அறிந்து கொள்ள வந்தவர்களும் முதலில் நாம் யார், நாம் எப்படி மனிதனானோம் என்ற நிலையை நாம் அனைவரும் அறிந்து கொள்வதே மிகவும் நலம். இப்போ நாம் சற்றுமுன் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொன்னோம். அனைவரும் அதை பின்பற்றி அனைவருமே சொன்னோம். அதனுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்வது முக்கியம். இப்போ நாம் நமது சாஸ்திரங்களில் கூறியபடி ஓ என்பது பிரணவம், இம் என்பது பிரம்மம் சிருஷ்டி என்றும், நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அதை நமது உயிர் ஓ என்ற ஜீவ அணுவாக மாற்றி அதை கருவாகி உருவாகி அணுவாகி அந்த உணர்வின் சக்தி உடலாக மாற்றும் நிலைகள் பெற்றது. இதுதான் ஓம் நமச்சிவாய. நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் சத்து நாம் உடலாக மாற்றுகின்றது என்ற நிலையை அறியச் செய்வதற்குத்தான். இப்போ ஓ என்பது பிரணவம், இம் என்பது இந்த உயிருடன் ஒன்றி இயங்கத் தொடங்குவதுதான் ஓம் ஈஸ்வரா குருதேவா. நாம் எதை எண்ணியோமோ அதை உருவாக்கி தன் உடலாக்கி தன் உடலுக்குள் இருக்கும் அனைத்திற்கும் குருவாக நின்று இயக்குவது உயிர். ஆகவே நம் உயிர் ஈசனாக இருப்பினும் இந்த உடலில் உள்ள அனைத்திற்குமே நமது உயிர் குருவாக இருக்கின்றது. ஆகவே நாம் கோபித்தாலும் வேதனைப்பட்டாலும் வேதனையான நிலைகளை பார்த்தாலும் கேட்டாலும் இவை அனைத்தும் நமது உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலாக உருவரச் செய்துவிடும். ஆகவே நாம் தீமைகள் பல செய்ய எண்ணினும் தீமைகள் செய்தோரை பார்ப்பினும் அதனின் உணர்வை நம் உடலுக்குள் அது உருவாக்கப்படும் போது அதற்கும் நம் உயிரே குருவாக இருக்கின்றது. ஆக ஈசனாக வந்து அது உருவாக்குகின்றது, இயக்குகின்றது. அதை ஆள்பவனாக இருந்து ஆண்டவனாக இருப்பதும் நமது உயிரே, ஆள்பவன் அவனே. ஆகவே சாஸ்திரங்கள் இதைத்தான் கூறுகின்றது. ஆகவே நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்போது நமது உயிரை நாம் எண்ணுதல் வேண்டும். நமது உயிர் நம் உடலுக்குள் ஓ என்று இயங்கி நாம் எண்ணியதெல்லாம் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று நம் உடலாக மாற்றுகின்றது என்ற நிலையை தெளிவாக தெரிந்து கொள்வது நலம். ஏனென்றால் நாம் தவறு செய்யாமலேயே இருப்போம், தவறு செய்வோர் அனைத்தையும் பார்ப்போம், தவறு செய்வோருடைய நிலைகளையும் கேட்போம். ஆனால் தவறு செய்வதை பார்த்தால் அந்த தவறு செய்வோர் உடலிருந்து வரக்கூடிய எத்தகைய தவறை செய்கின்றான், எத்தகைய தீமையை செய்கின்றான் என்ற நிலையை நாம் உணர வேண்டும். என்றால் அந்த மனித உடலிலிருந்து வெளிவந்த இந்த உணவின் சத்தை சூரியனின் காந்த புலனறிவு கவர்ந்து அலைகளாக பரப்புகின்றது நமது பூமியில். இருப்பினும் அந்த தீமை செய்வோனை நாம் பார்த்த பின் அவனின்று வெளிப்பட்டதை நமது கண் அதை கவர்ந்து நம்மை நுகரச் செய்கின்றது. நாம் நுகர்ந்த பின் உயிரிலே பற்றி ஓ என்று அந்த உணர்வின் ஒளியை எழுப்புகின்றது. நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களோ இந்த தவறின் உணர்வுகளை நுகர்ந்த பின் ஒளி எழுப்பிய பின் முன் எழுந்து வருகின்றது. தனக்கு ஆபத்து என்றால் அந்த உடலின் நல்ல உணர்வை வளர்த்த நிலையில் விலகிச் செல்லும்படி அந்த உணர்வுகளை தூண்டி பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புகின்றது. அல்லது தனக்கு வேண்டியவன் தனக்கு வலு இருக்கிறது என்றால் அதை நுகர்ந்த பின் யார் அந்த வேதனையில் அவதிப்படுகின்றாரோ அவரை காக்கும்படி இந்த வலுவான நிலைகள் அங்கு அழைத்து செல்லுகின்றது.
இந்த உணர்வுக்கொப்ப தன் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எந்த நினைவின் தன்மையோ அதன் இயக்கமாக தான் அது இயக்கம். ஆக கண்ணோட வேலை, நாம் எதை கண்ணிலே நமக்கு எதிரிலே செயல்படுகின்றதோ அது கண் கவர்ந்து நம் உடலுக்குள் பதிவாக்கி அந்த உடல்ல வந்து எதிரில் இல்லை அந்த உணர்வை கவர்ந்து நம் நுகரச் செய்து நம்மை அறிய செய்கின்றது. ஆனாலும் நமது உயிரோ அகக்கண்ணாக இருந்து நம் உடலுக்குள் அது தெரியப்படுத்துகின்றது, தெளிவாக்குகின்றது, அறிய செய்கின்றது, அறிவாக இயக்குகின்றது நமது உயிர். இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்தல் வேண்டும். தான் வேதங்கள் கூறுகின்றன, அதாவது ரிக் சாம அதர்வன யஜூர் என்றால் இப்ப அடிக்கடி சாமி சொல்றேன் என்று கேட்டவர்களுக்கு புதுதாக இருக்கும், அடிக்கடி சொல்லுகிறார் என்று இருக்கும், புதுதாக கேட்பவருக்கோ புதுதாக சொல்வதாக இருக்கும். எதுவும் புதியதல்ல. ஞானிகளால் பலகாலம் அவர்கள் உணர்ந்தறிந்த செயல்களைத்தான் காவியமாக படைத்ததை, அது காலத்தால் மறைந்து போனதை மீண்டும் நினைப்படுத்துகின்றார் நம் குரு வழியில். நம் குருநாதர் இவை அனைத்தும் அறிந்தவர். அறிந்த உணர்வை நமக்குள் பதிவு செய்தார். பதிந்ததை நினைவுகொள்ளும் போது அந்த உணர்வின் தன்மை நானும் அறிய முடிகின்றது, உங்களையும் அறிய செய்ய முடிகின்றது. இதுதான் இதில் உள்ள விளக்கமே. ஆகவே இன்று இந்த வேதத்தின் சாரத்தை பார்ப்போம். இன்று ஓர் உயிரணு நம் பூமிக்குள் வந்த பின் இப்போ ஒரு செடியை மேல் விழுகின்றது. அந்த செடியின் சத்தை இந்த உயிரணுவின் ஈர்ப்பால் ஈர்க்கின்றது. அதை ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. உதாரணமாக ஒரு பருத்தி செடியை எடுத்துக்கொள்வோம். அந்த பருத்தி செடியில் இந்த உயிரணு விழுமை என்றால் பருத்தி செடியிலிருந்து வெளிப்படும் சத்தினை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது. அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம், இதை உமிழ்த்தப்படும் போது அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சை கடந்துதான் அந்த அணு வெளிவர வேண்டும். ஏனென்றால் சூரியன் ஒளிச்சுடராவதற்கு விஷத்தின் தாக்குதலால் அந்த சூரியன் சுழற்சியின் வேகம் அதிகமாகின்றது. சுழற்சியின் வேகம் அதிகரிக்கப்படும் போது இந்த அணுக்கள் ஒவ்வொரு அணுக்களின் விஷத்தன்மைகள் உண்டு. அந்த விஷத்தின் தாக்குதல் அடர்த்தியின் தன்மை கொண்டு தாக்குதலாக்கப்படும் போது சூரியன் ஒரு சுழல்கின்றது. சுழற்சியின் வேகம் கூடும்போது வெப்பமாகின்றது. வெப்பத்தின் தன்மை அதிகரிக்கப்படும் போது அணுக்களில் உள்ள நஞ்சினை பிரிக்கின்றது தான் அல்ட்ரா வயலட் என்பது. தனக்குள் உயர்ந்த சத்தாக ஒளிச்சுடராக உருவாக்குகின்றது சூரியன். ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை வெப்பம் காந்தம் என்றால் சுழற்சியால் ஈர்க்கும் சக்தியும் மோதுதலால் ஏற்பட்ட வெப்பமும் இது ரெண்டும் கலந்தே அணுவின் இயக்கமாக தொடர்கின்றது. அதன் தொடர் வரிசையில் இப்போ ஒரு காந்த புலன், ஒரு காந்த கல்லை நாம் எடுத்துக்கொண்டால் அது அமைதியாக இருக்கின்றது. அந்த சுழற்சியின் தன்மை சுழலப்படும் போது அதில் மற்ற காந்த புலனறிவு உராயப்படும் போது வெப்பத்தின் தன்மை கூடுகின்றது. அதே சமயம் தன் இனத்தின் தன்மை ஈர்க்கும் சக்தியும் பெறுகின்றது. இதை போன்றுதான் தொடர் வரிசையில் காந்த புலன் அறிவுகள் எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையும் நாமும் சிறிதளவு தெரிந்து கொள்வது நல்லது. இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு பௌத்தீகத்தை எத்தனையோ முறைகளில் கையாளுகின்றார்கள் விஞ்ஞானிகள். மெய்ஞானிகள் பௌத்தீகத்தன்மையை இயற்கையின் செயலாக்கங்களை தெளிவாக கண்டுணர்ந்தவர்கள். அது தன்னுள்ளும் புறநிலைகளையும் பேரண்டமும் எவ்வாறு இயங்குகின்றது என்ற நிலையை உணர்ந்தறிந்து தன் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் துருவ மகிழ்ச்சியால் என்றால் துருவ மகிழ்ச்சி என்பது பிற்காலத்தில் வந்தது. அணுவின் ஆற்றலை அறிந்து உணர்ந்து அணுவின் இயக்கத்தை உணர்ந்த மனிதன் முதல் மனிதன் அகஸ்தியர். அதனின் வழிகளில் விண்வெளியின் ஆற்றலை நுகர்ந்து உணர்ந்து அதனின் உணர்வை தனக்குள் தெளிவாக்கிய நிலை கொண்டுதான் துருவ மகரிஷி. துருவத்தில் வரும் அதனை தனக்குள் கவர்ந்து சிசித்துக் கொண்டவன் என்று பொருள்.
தான் சிருஷ்டித்து சிருஷ்டி என்பது தனக்குள் உருவாக்கி கொண்டவன் என்பதுதான் ரிஷி என்றும், தனக்குள் ஆழ்ந்த நிலையை உருவாக்கி கொண்டான் என்பதற்குத்தான் காரணத்தை வைக்கின்றார். தன் நிலையை கண்டுணர்ந்த அந்த மகான் கூறியதுதான், சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் சூரியனை கடந்து வரப்படும் போது அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சை கவர்ந்து கொள்ளுகின்றது. மெய்ஞான உணர்வுப்படி இயக்க சக்தி என்றும், விஞ்ஞான அறிவுப்படி எலக்ட்ரிக், ஒரு எலக்ட்ரிக்காக இயக்க சக்தியாக மாறுகின்றது என்று விஞ்ஞான அறிவுப்படி எலக்ட்ரிக் என்று காரணப்பெயரை சூட்டுகின்றார். இவ்வாறு இயக்கிய அந்த அணு நம் பூமிக்குள் படரப்படும் போது, இப்ப இந்த பருத்தி செடி புவியின் துணை கொண்டு ஈர்க்கப்படும் போது அந்த காந்தப்புலன் அறிவு தனக்குள் சேர்க்கின்றது. அதன் இடைக்க தொடர்கள் அந்த செடி அது இயக்கப்படும் போது இந்த செடியில் எந்தெந்த சத்து இதற்கு முந்தைய நிலைகள், இந்த பருத்தி செடி இதற்கு முந்தைய செடியாக இருந்து அதில் விளைஞ்ச வித்தை ஊண்டிதான் அந்த செடியின் சத்தை கவர்ந்து மீண்டும் செடியாக்கி தன் வித்தினை உருவாக்குகின்றது. இதை போல இந்த சூரியனின் காந்த சக்தி இந்த செடி மேல் தாக்கப்படும் போது அதனுடைய உணர்ச்சிகள் அது ஈர்க்கப்பட்டு அதே எந்த தாய் செடியின் சத்தை இதனுடைய சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றி வைச்சிருந்ததோ அதை தனக்குள் கவர்ந்து இது உறைந்து அது இனத்தை அது ஜீவ அணுக்களாக மாற்றி செடி வளர்கின்றது. பின் தன் இனத்தை உருவாக்குகின்றது இருந்த இடத்தில் இருந்து. இவ்வாறு அது உருப்பெற்றாலும் இதிலிருந்து வெளிப்படும் சத்தினை இதே சூரியன் காந்த சக்தி கவரப்படும் போது இந்த பருத்தியின் மனத்தின் அடர்த்தி அதிகமாகப்படும் போது மற்ற தாவர இன செடிகளின் சத்து தன் அருகிலே வராதபடி தன் வலுவால் உந்தி தள்ளிவிடுகின்றது. அவனுடைய பாதுகாப்பு அதனுடைய மனம்தான். தான் செடியின் பக்கம் அந்த மனத்தின் தன்மை அதிகரிக்கப்படும் போது அதை உந்தி தள்ளி விடுகின்றது. ஆனால் மற்ற செடிகளின் மனத்தை தன் அருகிலே வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுகின்றது. இந்த செடியின் உணவின் சத்து எதுவோ இது முந்தைய செடியில் கவர்ந்து வச்ச அந்த உணவின் சத்தை கவர்ந்து தான் உணவாக எடுத்து அது தன் உணர்வு கொப்ப அது விளைகின்றது இந்த பருத்தி செடி. ஆனால் இதே செடி மேல் ஓர் உயிரணு நுகருமை என்றால் இந்த சத்தினை நுகரப்படும் போது இது ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. ஓ என்று பிரணவமாகி ஜீவ அணுவாக மாற்றுகின்றான். ஓ என்று காரணப்பெயரை சுட்டுகின்றார்கள். ஓ என்று ஜீவ அணுவாக மாறி அது கருவாகி அந்த உயிருடன் அந்த உணர்வின் சத்தை உருவாக்கும் சக்தி பெறுகின்றது. அப்ப அந்த உயிர் இந்த செடியின் சத்தை உருவாக்கப்படும் போது ஒரு உடலாகின்றது. உயிரணுவாக இருக்கும் போதும் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த செடியின் சத்து மனமாக சென்றாலும் தெரிவதில்லை. ஆக இந்த சக்தி உயிரணு நுகர்ந்து உணவின் சத்தை உறையப்படும் போது உடலாகின்றது. தான் சக்தி சிவமாகின்றது என்ற காரணப்பெயரை சூட்டுகின்றார்கள். இத்தகைய நமது பூமியில் விண்வெளியில் உருவான அணு உயிரணு நம் பூமியில் தாவர இனத்தின் மேல் பட்ட பின் அந்த பருத்தி செடியின் சத்தை நுகர்ந்து அந்த சத்து ஓ என்று அணுவாகி இம் என்று உடலாகின்றது. நாம் ஓம் நமச்சிவாய. எப்படி அந்த பருத்தி செடியின் சத்தை உயிரணு நுகரப்படும் போது உடலாகின்றதோ இதே போல நாம் ஒரு கோபமான உணர்வை நாம் சுவாசிப்போம் என்றால் ஓ என்று பிரணமாகி இம் என்று நம் உடலாகி விடுகின்றது. ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். அந்த கோபமாக பேசிய உணர்வை திரும்ப நாம் அறிவே பதில் சொல்வோம். அதே போல உயிரணுவாக விளைந்த
இந்த கடலை செடியின் சத்தை சிவமாகும் போது உடலாகின்றது. அதான் சிவன் ராத்திரி என்று இந்த பூமியில் இந்த உயிரணு தோன்றி ஒரு செடியின் சத்தை நுகர்ந்து உடலான நாள் தான் சிவன் ராத்திரி என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இன்று நாம் மகா சிவன் ராத்திரி இந்த உயிரணு தோன்றி பல கோடி சரீரங்களில் பல உணர்வின் சத்தை நுகர்ந்து இந்த உடலுக்குள் மறைந்து உடல் உள் நின்றே இருளுக்குள் நின்றே உணர்வின் தன்மை அறியும் ஆற்றலாக அது அந்த உணர்வால் இயக்கிக் கொண்டு உள்ளது என்ற நிலையில்தான் மகா சிவன் ராத்திரி. மனித உடல் ஆன பின் எத்தனையோ கோடி உணர்வின் குணங்கள் அந்த அணுக்கள் நமக்குள் மறைந்திருந்தே இயக்குகின்றது என்பதனை அறிவதற்கு தான் மகா சிவன் ராத்திரி என்று இதை தெளிவாக்குகின்றார்கள் ஞானிகள். இப்போ கடலை செடியை அந்த பருத்தி செடியை நுகர்ந்த இந்த உயிரணு அதிலே விளைந்து அந்த பருத்தி செடியிலே உணவாக உட்கொள்ளுகின்றது. அந்த பருத்தி செடியின் இலைகள் அனைத்தும் முறிந்துவிட்டால் எந்த பருத்தி செடியின் சத்தை தன் உடலாகிச்சோ அதுதான் மனம், அதற்கு ஞானம், அதேதான் வினை. அது வினைக்கு நாயகனாக அந்த உடலை இயக்கும் விநாயகா. அந்த பருத்தி செடியின் மனம் வினையாகின்றது. உடலாகி அணுவாகப்படும் போது அந்த அணு தன் பசிக்காக அந்த உணர்ச்சிகளை உந்தும். அந்த வினைக்கு நாயகனாக இந்த உயிருடன் நிலைகள் இயக்கப்படும் போது மூசிக வாகனா இதை அழைத்து அங்கே செல்லுகின்றது. அந்த பருத்தி செடியோ புவியின் ஈர்ப்பின் துணையால் தான் தாய் மரத்தின் சத்தை தாய் செடியின் சத்தை அது நுகர்ந்து அந்த பருத்தி செடி விளைகின்றது. ஆனால் அந்த பருத்தி செடியில் விளைந்த இந்த உயிரணுவோ அது மூசிக வாகனா இந்த இலை இதே சத்துகள் அனைத்தும் மடிந்த பின் அடுத்த இதே செடி இருந்தால் அதன் வாசனையை நுகர்ந்து அந்த உணர்வின் துணை கொண்டு அதே உணர்வு வாகனமாக இதை அழைத்து செல்லுகின்றது. நாம் மூசிக வாகனா. இப்போ தன் இறைக்காக நுகர்ந்து பார்க்கின்றது. எத்திசையிலிருந்து அந்த மனங்கள் வருகின்றதோ அத்திசை நோக்கி இந்த உணர்வுகள் அதை அழைத்து செல்லுகின்றது. பருத்தி செடியோ தான் இருப்பிடத்திலிருந்து காற்றுக்குள் கலந்திருப்பதை எத்திசையானாலும் அதனை இழுத்து தனக்குள் இருந்த இடத்திலிருந்து தன் உணவை எடுத்து விளைகின்றது. அது சைவம். தாவர இனம் சைவமாகின்றது. அந்த உயிரணுவாக தோன்றிவிட்டால் அசைவம். அந்த அணுவின் தன்னை நகர்ந்து சென்று தன் உணர்வின் அணுவாக விளையும் என்பதனை குறிப்பதற்காக வேண்டி சைவம் அசைவம் என்று தெளிவாக்குகின்றார்கள். ஏனென்றால் இன்று சிவன் ராத்திரி. இந்த சிவன் யார் என்ற நிலைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த மாசி மாதம் முன்னால் வருவதனால் மகா சிவன் ராத்திரி என்று தொடர் வரிசை வைத்து நாம் பல கோடி சரீரங்களில் இருந்தும் நாம் பெற்ற உணர்வின் தன்மை இந்த உடலுக்குள் எத்தனையோ வகையான குணங்கள் மறைந்து நமக்குள் அது இயக்குகின்றது என்ற நிலையை உணர்த்துவதுதான். அதே சமயத்தில் உடலுக்குள் பல உணர்வுகள் நமக்குள் இருப்பினும் அதன் உணர்வுகள் பெற்ற அணுக்கள் அது வளர்வதற்கு அதன் செயல்களை உருவாக்கும். இப்ப பருத்தி செடியில் உருவாக்கிய அந்த அணு இந்த உயிர் தான் உருவாக்கியது.
ஆனாலும் அதில் உருவான அந்த அணுவின் தன்மை தன் பசிக்கு ஏங்கப்பும் போது இங்கே இல்லை என்றால் அது நுகர்ந்து அது இருக்கும் பக்கம் இது நகர்ந்து செல்லும்படி வைக்கின்றது அந்த அணு. நாம் மூசிகா வாகனா கணங்களு கரிவதி கணவதி. அப்ப அந்த புழுவின் உடலில் அந்த பருத்தியின் செடியின் அணுக்கள் அதிகமாக இருப்பதனால் இந்த உடலை இயக்குவது அது கணங்களு கரிவதியாக இருந்து இயக்குகின்றது. ஆகவே இதை சுவாசித்து இங்கே இல்லை என்றாலும் இன்னொரு பக்கத்திற்கு அது நகர்த்தி சென்று அதை உணவாக உட்கொள்ளும் நிலையை உருவாக்குகின்றது. இப்போது பறவை இனங்களில் மரத்தின் மேல் குஞ்சு பொறிக்கின்றது, அது இரை தேடி செல்லும் வழி இல்லை. இருப்பினும் தான் முட்டையிட்டு அந்த கூட்டிலே இந்த குஞ்சுகளை பொறித்து விட்டால் அதற்கு பாதுகாப்பான கூடுகளை கட்டிவிட்டு தன் இனத்திற்கு தான் உணவாக உட்கொள்ளும் உணவை தேடி சென்று அதை எடுத்து வந்து அந்த குஞ்சுக்கு அது இரை கொடுக்கின்றது. அதில் விளைந்த அது உருவான இந்த குஞ்சியோ இந்த தாய் சத்தத்தை கேட்டால் போற ஆ என்று வாயை திறந்து ஒன்றோட ஒன்று சத்தம் போட்டு வாயை திறந்திருக்கு. இதை போலதான் இந்த உயிர் இந்த செடியின் சத்தை நுகர்ந்த பின் கருவாகி அந்த அணுவின் தன்மை உருவாக்கிய பின் தன் பசிக்காக இயங்கும். அந்த இயங்கும் போது இதை உருவாக்கிய அந்த உயிர் தான் இதற்கு தாய். அதனுடைய உணர்வின் தன்மை இந்த உடல் தான் தந்தை. ஆக இந்த தந்தையின் வலுவின் தன்மை கொண்டுதான் தாயின் இயக்கமே உள்ளது என்றுதான் வேதங்களில் இது தெளிவாக்கப்பட்டுள்ளது. இதை நாமும் தெளிவாக தெரிந்து கொள்வது நலம். ஆகவே நம் உயிர் தாயாக நின்று இந்த உடலை காக்க எண்ணுகின்றது. இதே போலதான் அந்த உயிர் முதல்ல அந்த பருத்தி செடியில் உருவான அந்த அணுவின் தன்மை அந்த செடி எங்கே இருக்கின்றதோ அதன் பக்கம் மனத்தை நுகர்ந்து இதுவே அழைத்து சென்று அங்கே கொண்டு அது உணவாக ஊட்டச் செய்கின்றது. ஆக இதை நகர்ந்து சென்று அதை செயல்படுத்துகின்றது. இது பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த நாம் மனிதர்களாக இருக்கப்படும் போது இப்போ ஒருத்தர் கோபிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளும். ஏனென்றால் ரெண்டுக்கு உண்டான வித்தியாசங்களை தெரிந்து கொள்வது மிகவும் நலம். நாம் பல கோடி சரீரங்களில் பரிணாம வளர்ச்சியாகி இன்று நாம் மனிதனான பின் ஒருவன் தன் வாழ்க்கைக்காக பல தவறுகளை செய்து நாம் தவறு செய்யாமலேயே நம் மீது அபாண்டமான நிலைகளை பொய்யை சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நமது கண் அந்த மனிதனை படம் எடுக்கின்றது. நாம் எலும்புக்குள் ஊனாக பதிவாக்கி விடுகின்றது. நாம் ஊழ்வெனை. ஆனால் ஆரம்பத்தில் இந்த உயிர் இந்த பருத்தி செடியின் உணர்வை நுகரப்படும் போது அது ஊழ் அது ஆகி அது வினைக்கு நாயகனாக இயக்கத் தொடங்குகின்றது. அந்த உயிரோடு முதல்ல ஒன்றுகின்றது. அந்த உணர்வின் சத்தை நுகர்கின்றது. மீண்டும் நகர்ந்து சென்று அது தன் இரையை தேடுகின்றது. இது முதல் பரிணாம வளர்ச்சியில் வரும்போது இந்த நிலை. இப்ப மனிதனான பின் ஏனென்றால் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தெளிவாக்கி கூறுகின்றேன். இப்ப மனிதனான பின் ஒருவன் வேதனைப்படும் செயலை செயல்படுத்துகிறான் என்று வைத்துக் கொள்வோம். நமது கண் அந்த வேதனைப்படுத்தும் உணர்வை நமக்குள் படமாக்கி விடுகின்றது. ஊழ் வினையாக வித்தாக பதிவு செய்து விடுகின்றது. பின் அந்த மனித உடலிலிருந்து வந்த அவன் எத்தகைய தீமைகளை செய்தானோ நமக்கு அவன் செய்த அந்த உணர்வின் அலையை நம் கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலன் அறிவு அதை கவர்ந்து
நம் ஆன்மாவாக முதல்ல மாற்றுகின்றது. பின் நம் உயிர் தன் ஆன்மாவாக மாறியதை எடுத்து நம் உயிருடன் ஒன்றி நமக்குள் உணரச் செய்கின்றது. உணர்ந்தாலும் அது ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி அந்த நம் உடலாக மாற்றி விடுகின்றது. தான் முதலே நாம் எதை என்றமோ ஊழ்வினையாக வித்தான பின் அந்த உணர்வின் சத்து கருவாகி உருவாகத் தொடங்கி விடுகின்றது. அவன் எத்தகைய வேதனை உருவாக்கியானோ அந்த உணர்வின் தன்மையை நமக்குள் அது அணுவாக உருவாக்கி அதுதான் அதற்கு உணவு. இப்போ அணுவாக உருவாக்கிய பின் அது மீண்டும் தன் உணவுக்காக அந்த உணர்ச்சிகளை தூண்டும். இது உருவாக்கியது யார்? உயிர். அந்த உயிரின் தன்மை நாம் நுகர்ந்த பின் அது தாயல்லவா. அப்போ எந்த மனிதன் அந்த வேதனைப்படும்படி சொன்னானோ அந்த உணர்வினை நுகரப்படும் போது அவனின் நினைவாற்றல் நமக்குள் வருகின்றது. அதே உணவின் சத்து அது உணவாகின்றது. அவன் நம்மை கெட்டு போக வேண்டும் என்று எண்ணி அந்த உணர்வின் அலைகளை அனுப்புகின்றான். ஏனென்றால் நல்ல கவனமாக கேட்க வேண்டும். நாம் 1000 நன்மைகளை செய்தாலும் ஒருவன் கெட்டு போக வேண்டும் என்று உறுதியாக சொன்னான் என்றால் நீங்கள் ஆழமாக பதிவு செய்தால் அந்த எண்ணம் உங்களை கெட்டு போகவே வைக்கும். அதிலிருந்து தப்புவதற்கு வழி வேண்டும். இதுதான் விழித்திரு. இது இன்னைக்கு சிவன் ராத்திரி அன்னைக்கு கோயிலில் போய் விழித்திரு அப்படின்னு சொன்னோடனே விடிய போய் அங்கே விழிச்சிருந்து காலையில சிவனுக்காக வேண்டி பொங்கல் செய்தோ அதை செய்து எல்லாம் சமைச்சு சாட் போட்டு ராத்திரிக்கெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சிவனுடைய ஞாபகமாக பொங்கல் வச்சு 2 பொங்கல் கூட இல்லை, அது என்னென்னமோ காய்கறி, பல வகை காய்கறிகளை, பருப்பு கிருப்பு சுண்டல் கிண்டல் எல்லாம் வேக வச்சு, அப்பா எல்லாம் உனக்கு படைச்சிருக்கிறேன், நான் அதை சாப்பிட்றேன், உன் நினைவாகவே நான் இருக்கிறேன், சாப்பிட்றதுக்கு தான் இப்ப சாங்கியங்கள் இருக்கின்றன தவிர சாஸ்திரங்கள் கூறியதை யாரும் செயல்படுத்தவில்லை. இதை நாம் தெளிவாக்கி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம டாக்டர் அவங்க அம்மா கூட இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் விரதம் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிதம்பரம் டாக்டர் கெளிய பெருமாள் அவங்க அம்மா இங்கே இருக்கிறாங்க. ராத்திரி வந்து வரம் கேட்டாங்க. டாக்டர் சும்மா எதுக்கம்மா விரதம் இருக்கிறாங்க, சாமி சொல்ற விரதத்தை இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சு. ராத்திரி 101 ரூபா காணிக்கை கொடுத்து போட்டு வரம் கேட்டு வந்துச்சு. இது விழித்திரு என்ற சொல் பொருளே நாம ஒருவன் கோபப்படும்படி அல்லது அவனுடைய சுயநலங்களுக்காக நம்மளுக்கு பல தொல்லைகளை கொடுக்கின்றான் என்று எண்ணும்போது பார்த்த பின் நாம் இங்கே ரெக்கார்ட் ஆயிருது, பதிவாக்கிறது ஊழ்வனை வித்தாக. அதை மீண்டும் கவர்ந்து கொண்ட பின் அதன் உணர்வின் சத்து நமக்குள் அணுவாக விளையத் தொடங்கி விடுகின்றது. பின் அதை எதைக்காக அது இயங்கப்படும் போது எதை உருவாக்கியதோ அந்த உயிர் அதுக்கு சாப்பாடு கொடுத்துதான் ஆகணும். அதை கொண்டு கொடுக்குது. அப்ப அதை இயங்கும் போது அந்த மனிதன் எவ்வளவு நம்மளுக்கு தீங்கி செய்தானோ அதை நம்ம ஆன்மாவிலிருந்து சுவாசித்த உடனே நம்ம உயிர் அதே உணர்வுகளை தூண்ட செய்து நல்ல அணுக்களுக்கு சாப்பாடு அனுப்பாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனிதனை உருவாக்கிய அந்த நல்ல அணுக்களுக்கு சாப்பாடு கொடுக்காதபடி தடைப்படுத்தும். இப்ப நாம அந்த உணர்ச்சி தன் பசிக்கு ஏங்க போகும்போது நம்மை வேதனைப்படும்படி செய்தான். அந்த வேதனை உணர்வு வரும்போது விஷம். அதனின் வலிமை ஆன பின் நம்ம நல்ல அணுக்களுக்கு சாப்பாடு இல்லாதபடி தடைப்படுத்தும். அவன் வேதனைப்படுத்திய உணர்வை நாம் நுகர்ந்து அந்த அணு விளையத் தொடங்கினால் அதனுடைய மலம் அவன் எப்படியெல்லாம் வேதனைப்படும் நினைச்சானோ அந்த உணர்வுகள் நம்ம அணுக்களாக இருந்து மேல் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது என்று முதல்ல ஆரம்பிப்போம். நீங்க என்னதான் சொன்னாலும் வலிக்குதுன்னு சொல்லாம இருப்பீங்களா? சொல்லிதான் ஆகணும். அதற்கு முன்னாடி என்ன செய்ய சோர்வா இருக்கு, எந்த வேலையும் செய்ய முடியல, எதையும் பார்க்க முடியல, கொடுத்தது கூட வாங்க முடியல, அவன் எதை செய்தானோ இதெல்லாம் நம்மளுக்கு தடையாகும். நீங்க எவ்வளவு நல்லது செய்தாலும் கூட இந்த தீமைகள் என்ன செய்யும், இந்த ஆன்மாவிலிருந்து நல்லது செய்தவருடைய எண்ணங்கள், நீங்க நல்லது செய்யறீங்க, அந்த நல்லவருடைய எண்ணங்களை நீங்க வாங்க முடியாது. மராச எனக்கு நல்லது செய்தார்னு அவர் எண்ணினாலும் இது விடாது.
ஏன்னா இதுல விஷத்துல கலந்துட்டா நல்லதும் கெட்டு போயிடும். நீ செய்த 1000 நன்மைகள் இருப்பினும் இந்த விஷத்தில் கலக்கப்படும் போது கெட்டு போகுது. நீங்க நல்ல பலகாரத்தை செய்யறீங்க, அதுல நல்ல சுவைமிக்கதும் நல்ல சத்துள்ளதாக இருக்குது. ஒரு விஷம் பெற்று விட்டால் நல்ல பதார்த்தத்தை செய்திருக்கணுங்க, அண்ணன் பலகாரமெல்லாம் போட்டிருக்கணுங்க, சாப்பிடுங்க, பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? பிரமாதம் என்ன ஆகும்? ஆளை மயக்க வச்சிரு. இதை போலதான் அந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் அனைத்தும் நல்லவைகளுக்கு போகாதபடி இந்த ஆன்மா முன்னாடியே இருந்து தடுக்கும். இதை நாம் மாற்ற வேண்டும். ஏனென்றால் இதை மாற்ற தெரியவில்லை என்றால் அதுக்குத்தான் விழித்திரு என்று சொல்வது. இப்ப வேதனைப்படும்படி ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அந்த வேதனையின் உணர்வை நமக்குள் அது வளராது முதல்ல தடுத்தல் வேண்டும். அதை தடுக்க வேண்டும் என்றால் நாம் மனிதன் 6வது அறிவு கார்த்திகேயா, நாம் எதனையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவர். தசரகண பாவா குஹா, நாம் உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றி விடுகின்றது. ஆக நல்ல உணர்வை உடலாக இணைத்து நல்ல அணுக்களை உருவாக்குகின்றது. நான் சரகண பவா குஹா, தீமைகளை சரணமடைய செய்யும் சக்தியாக இந்த உடலான குகைக்குள் நின்று கண்டா வருவதை அனைத்தும் அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேயா. எவ்வளவு தெளிவாக காவிய படைப்பில் தெளியும்படி வைத்துள்ளார்கள் என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய மகா சிவன்ராத்திரியுடைய தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு விதமான விழாக்களை கொண்டாடுகின்றார்கள். அதில் மாசி மாதம் சில இடங்களில் பார்த்தா 12 வருஷத்துக்கு வரும் மகாமகம் பொங்குகின்றது என்றெல்லாம் விழாக்களை எடுப்பார்கள். அதில் போய் நீராடினால் பாவமெல்லாம் போய்விடும் என்று பல பாவங்களை எல்லாம் ஒன்னா சேர்ப்பார்கள். ஒருத்தன் குசரோகி அங்கே வந்து குளிப்பான், ஆஸ்மான உள்ளவர்கள் குளிப்பாங்க, எல்லாம் குளிச்சுட்டு அதில் போய் கெப்புன்னு இருப்பார். எல்லாத்தையும் மகாமகம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நோயாக மாற்றிவிடும். இதை நலசக்கரை வச்சு தன் பாவத்தை போக்குவதற்காக நலசக்கரத்தை குளிச்சான் என்று சொல்வார்கள். சனி பெயர் சென்னைக்கு அங்க போன உடனே அங்க சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கும். இவங்க தேய்ச்ச எண்ணெய் மற்றது இவங்க நோய் என்னென்ன அழுகல் இருந்ததெல்லாம் முங்கி போட்டு வருவாங்க. அதனால நலச்சக்கரை வச்சு அந்த பாவத்தை எல்லாம் போகணும்னு இங்க போய் பாவத்தை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம போறோம். தப்பா சொல்றேன் என்ன வேண்டாம். ஆனால் இதை செய்ய சொல்லவில்லை. அதை எவ்வாறு செய்ய சொன்னார்கள்? நீ விழித்திரு என்ற பேருண்மையை தெளிவாக்கினார்கள். அதை நாம் செய்தல் நல்லது. பக்தி என்பது நல்ல ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்கும் மார்க்கங்களை காட்டியதை தவிர நான் இந்த தெய்வத்தை தான் நான் வணங்குவேன் என்று அடுத்த தெய்வத்தை பார்க்க மாட்டேன் என்பதும் அல்ல. நாம் அங்கே சிலையாக வைத்திருக்கும் அந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் என்று தனக்குள் எவர் வளர்க்கின்றனரோ அதுவே நமக்குள் வளர்க்கின்றது. இதைத்தான் வேதங்கள் கூறுவது ரிக் சாம அதர்வன என்பது. ஒரு மனிதன் கோபமான நிலைகளை அவன் பேசப்படும் போது அவன் உடல் ரிக், அதிலிருந்து வரக்கூடிய அந்த சொல்லாக வெளிப்படுவது சாம. அதே சமயத்தில் நாம் அதை நுகரப்படும் போது நல்ல குணங்களாக இருக்கின்றோம், நுகர்கின்றோம். நுகர்ந்த பின் அதனுடைய வலுவான நிலைகள் கொண்டு நாம் நல்ல குணத்தை அடக்குகின்றது அதர்வன. அப்ப நல்ல குணங்களை அடக்கிய பின் அவன் செய்த தப்பதான் திருப்ப திருப்ப சொல்வோம். நான் எல்லாம் நல்லதை செய்தேன், பாதிப்பு எனக்கு வேதனையை தண்டு கொண்டே இருக்கின்றான், எனக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான் என்று நாம் சொல்லிக் கொண்டேதான் இருப்போம். ஆக இது அதர்வன. இதே மாதிரி பலமுறை சொல்லிவிட்டால் நாம் நல்ல குணங்களை இது அடக்கி யஜூர் நல்லதை பேச விடாதபடி விட்டு அவன் தவறையே பேசும்படி வைத்துவிடும். யஜூரோ விட்டாய் விடுகின்றது. பின் சாம எந்த தீமையின் உணர்வு நாம் நல்ல குணத்தில் அதிகரித்து இதை அடிமையாக்கி விடுகின்றதோ மீண்டும் நாம் அந்த வேதனையைத்தான் நாம் சொல்லுவோமே தவிர நல்லதை பேச மாட்டோம். இதை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான்
இந்த விழா காலங்களை தெளிவுபடுத்துகின்றார்கள். நம் தொழிலின் நிமித்தம் நாம் மறந்திருந்தாலும் வாழ்க்கையில் அதாவது மாசி மாதம் மகா சிவராத்திரி நாம் பல கோடி சரீரங்களில் நாம் எடுத்துக்கொண்ட தன்னை காத்திடும் உணர்வுகள் எடுத்தாலும் இந்த உடலான இந்த இருளுக்குள் தான் அது மறைந்துள்ளது. ஆனால் நாம் எப்போதும் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் கார்த்திகேயா நாம் இதை விழித்திருத்தல் வேண்டும். கார்த்திகே என்றால் நாம் அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றவர்கள். ஒரு வெளிச்சம் வந்துவிட்டால் அதில் எப்பொருள் இருந்தாலும் அந்த பொருளின் ரூபத்தை நாம் கண்டுகொள்ளுகின்றோம். அதனால்தான் இந்த 6வது அறிவின் தெளிவு கொண்டு நாம் எந்த வகையில் நாம் விழித்திருக்க வேண்டும் என்று நிலைப்படுத்தும் நாள் தான் இந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரி. நாம் பல கோடி சரீரங்களில் பல நிலைகள் நமக்குள் உள்ளடக்கியிருந்தாலும் இந்த மனிதன் ஒருவன் நம்மை வேதனைப்படியும்படி சொன்னால் அது வித்தாக ஊன்றி விடுகின்றது. வேதனை என்பது கடும் விஷமாகி விடுகின்றது. அந்த விஷத்தின் தன்மை நாம் நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றுகின்றது. ஆகைதான் வேதங்களில் அதர்வன அந்த மனிதன் செயல்படும் செயல்கள் அந்த உடல், அதே சமயத்தில் அந்த உடல் என்று வரக்கூடிய மனம் சாம நாம் அதே உணர்வை நாம் சுவாசிக்கும் போது அதே உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. நம் உடலுக்குள் அந்த அணுவாக விளைகின்ற அவன் எந்த தீமையை செய்தானோ அதே தீமையை விளைவிக்கும் உணர்வின் அணுவாக நமக்குள் விளைகின்றது. அவனிலும் தீமையை விளைகின்றது, நமக்குள்ளும் அந்த தீமையின் நிலைகள் விளைகின்றது. ஆகவே இதை நாம் தீமைகள் விளையாது நாம் பாதுகாத்தல் வேண்டும், வெளித்திருத்தல் வேண்டும். நாம் ஒரு மனிதன் தீமை செய்தான் என்று பார்த்தாலும் அது அறிய உதவும், அடுத்த கணம் தொலைத்து விட வேண்டும். இப்ப நாம் விஞ்ஞான அறிவுப்படி பல பொருள்களை மற்ற திரவங்களை ஊற்றி பரிசோதிக்கின்றோம். பின் இது தீமை என்ற நிலைகள் வரப்படும் போது அதை அகற்றுகின்றோம். இது மனிதன் தெரிகின்றது. நாம் கை கொண்டு வேலைகளை செய்கின்றோம், கையிலே அழுக்கு படுகின்றது, நன்னீரை விட்டு கழுவுகின்றோம். இதை போன்றுதான் அடுத்து நமக்கு தீங்கு செய்கிறான் என்ற உணர்வை நமக்குள் பதிவு செய்து கொண்டால் அடுத்த கணம் ஞானிகள் காட்டிய அருள் வழிப்படி அது நமக்குள் வளராது, அது மாற்றுதல் வேண்டும். இவை அனைத்தும் வென்று என்றும் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளான். துருவ நட்சத்திரமாக அதனின்று வரக்கூடிய சக்தியை நாம் கவர கற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். எப்படி வேதனை கொண்ட உணர்வை நமக்குள் பதிவு செய்து அந்த வேதனைப்பட செய்தவனை திரும்ப திரும்ப எண்ணும் போது அந்த எண்ணும்படி வைக்கின்றது. நாம் எண்ண வேண்டாம், அது நம்மை எண்ணும்படியே வைக்கின்றது. ஏனென்றால் அது அணுவாக உருவாகிட்டால் தன் இறைக்காக அதை தேடுகின்றது. அப்ப நம்மளுடைய உயிரோட வேலை என்ன? காக்கா அல்லது குருவி தன் குஞ்சுகளுக்கு இறை கொடுப்பது போன்று அந்த உணர்ச்சிகளை தூண்டப்படும் போது அது கவர்ந்து தன் உணவாக எடுத்து அதுக்கு உணவு கொடுக்கின்றது நமது உயிரோட வேலை. என தாய் அதை வளர்த்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதை போன்று நாம் மனிதன் கார்த்திகேயா தெரிந்து கொண்டவன், தன் இந்த வாழ்க்கையில் தீமைகளை அகற்ற தெரிந்து கொண்டவன் அகசியன். அவன் விண்ணுலக ஆற்றலை தெரிந்து கொண்டவன் அகசியன். பின் துருவத்தின் ஆற்றலை உணர்ந்து அறிந்து கொண்டவன் அகசியன். அதனை தனக்குள் சிருஷ்டித்துக் கொண்டான், துருவ மகரிஷி ஆனான். அந்த துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக இன்றும் சொல்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்தில் எத்தகைய தீமையானாலும் அது ஒளிசுடராக மாற்றிக்கொண்டுள்ளான். தன்னிலையில் பிறவில்லா பெருநிலையும் பேரானந்த பெருநிலை என்ற நிலையும் தூங்காமல் தூங்கிக் கொண்டே இருக்கின்றான். எப்பயுமே இந்த ஒளியின் தன்மை நாம வெளிச்சத்தை நீங்க கண்ணிலே பார்த்தால் நமக்குள் இருளடைய செய்கின்றது. ஆகவே தன் ஒளிரின் சுடரின் தன்மை கொண்டு தான் வரும் இருளினை மாற்றி ஒளியின் சக்தியாக என்றும் நிலை கொண்ட அந்த நிலையை நமக்குள் ஒளி சுடராகவே நிலை கொண்டு அன்று மகிழ்ந்திடும் நிலையாக உருவாகி வாழ்ந்து கொண்டுள்ளான் துருவ மகரிஷி. அவர்களை பின்பற்றி சென்றோர் அனைவருமே இன்றும் அவனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டும் இன்றும் அதிலே
இந்த வளர்ச்சி பெற்று கொண்டும் அதில் அந்த தீமைகளை அகற்றும் சக்தி உமிழ்த்து கொண்டும் அவர்கள் உள்ளார். அதை நாம் பூமிக்கு வரவும் செய்கின்றது. அநேகமாக நம் பூமியின் ஈர்ப்பு வட்டத்தில் மனிதன் இங்கிருந்து ஈர்த்தால்தான் அதை பெற முடியும். இந்த துருவ நட்சத்திரத்தின் வட்டத்திற்குள் அந்த சப்தரிஷி மண்டலங்களில் நிலை பெற்றாலும் அந்த மண்டலத்துக்குள் தான் சுழலுமே தவிர பூமியின் ஈர்ப்புக்குள் இங்கே வராது. அது ஒரு மண்டலமாக இருக்கும். இப்போ சூரியன் பிற மண்டலத்திலிருந்து வரும் அந்த சத்தினை நட்சத்திரங்கள் அது கவர்ந்து நூலாம்படை எவ்வாறு வலை விரித்து அதற்குள் படுவதை சிக்க வைத்து தான் உணவாக எடுத்து மீண்டும் அது படைத்து பிரபஞ்சத்தில் அது பரவினாலும் அதன் வழிகளிலே செல்லும் கோள்கள் தன் சுழற்சியின் ஈர்ப்பால் தான் தனக்குள் உணவை எடுத்து அந்த கோள்கள் விளைகின்றது. அந்த கோள்கள் தனக்குள் அந்த ஈர்ப்பின் தன்மை தனக்குள் எடுத்து அது உமிழ்த்துவதே இதே சூரியன் தனக்குள் அது வருவதை தனக்குள் எடுத்து தீமைகளை நீக்கிவிட்டு தீமையற்ற உணர்வின் வழியாக மாற்றுகின்றது. ஆக அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய கடும் தன்மையை கோள்கள் எடுக்கும்போது அதன் நஞ்சின் தன்மையை தனக்குள் உருவாக்கி விடுகின்றது. அகற்றும் தன்மை இல்லை, இருள் சூழும் நிலையில வருகின்றது. சுழலும் போதுதான் இந்த ஒளிக்கதைகள் பாய்ச்சப்படும் போது ஒளியின் தன்மை கொண்டு மற்ற கோள்களை அதன் கவர்ந்து கொண்ட கலரு அந்த மனத்திற்கொப்ப அந்த உருவன் அந்த அதனுடைய இதுகளையும் தருகின்றது கலர்களும். ஆனால் அதை கடந்து இதே சூரியன் அது தனக்குள் கவர்ந்து தான் கவரப்படும் போது தான் சுழற்சியின் வேகத்தால் இந்த நஞ்சினை பழந்துவிட்டு தன் மொழியின் சுடராக அது மாற்றுகின்றது. அதனின் வலிமை கொண்டு இதை போன்றுதான் பிரிதோர் உணர்வின் தன்மையை நாம் கவரப்படும் போது நம் ஆன்மாவில் இது அமைந்து விடுகின்றது. இந்த பிரபஞ்சத்திற்கு நட்சத்திரங்கள் தான் உமிழ்த்தும் உணர்வுகள் கவர்ந்து கொண்டால் பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றது. இதை போலதான் நமது உணர்வின் தன்மை நாம் ஈர்ப்புக்குள் பதிவாக்கப்படும் போது எந்தெந்த மனிதன் உடலில் இருந்தது அமைகின்றதோ இவை அனைத்தும் நாம் பால்வெளி மண்டலங்களாக மாற்றுகின்றது. எப்படி கோள்கள் பால்வெளி மண்டலத்திலிருந்து வருவதை அதன் நிலையில் நுகர்ந்து அந்த கோள்கள் உருவாகின்றதோ இதை போலதான் நம் உடலுக்குள் இருக்கும் இந்த பால்வெளி மண்டலங்களாக இருக்கணும் உயிருடன் சுவாசிக்கப்பட்டு இந்த உணர்வலைகள் உடலுக்குள் பரப்பப்பட்டு இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு இந்த உணவின் தன்மை அடைந்து அதற்கு தகுந்த இணைப்பின் தன்மை கொண்டு தசைகளாக விளைகின்றது. ஆக உயர்ந்த மனங்கள் கொண்ட நிலையில் வந்து நம் தசைகள் நோவற்றதாகவும் மகிழ்ச்சி உரியதாகவும் மாறுகின்றது. ஆனால் வேதனைப்படும் மனிதனுடைய உணர்வுகள் நாம் சுவாசித்து விட்டால் நாம் அங்கங்கே சில அங்கங்களிலே பார்க்கலாம் தசைகள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான வேதனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். இதை போன்றுதான் அதை உருவாக்குவது போன்று நாம் மனிதனின் வாழ்க்கையில் நமது உயிர் சூரியனாக இருப்பினும் நம்முடைய எண்ணங்கள் அதை கவர்ந்து நமது ஆன்மாவாகும் போது பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றது. இந்த உடலின் ஈர்ப்பு வட்டத்தில் இதை அமைத்து மீண்டும் இதனுடைய உயிர் நம் உடலுக்குள் பரப்பச் செய்யப்படும் போது எதனதன் வழிகளில் உருவானதோ அதன் அணுக்கள் அது விளையும். அதனுடைய மலங்களை உமிழ்த்தப்படும் போது அதுக்கு தகுந்த தசைகள் நமக்குள் விளையும். இதுதான் வேதங்களின் சாரங்கள் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு உருவான இந்த நிலையிலிருந்து மனிதன் எவ்வாறு மீள வேண்டும் என்பதற்கு இந்த வேதனைப்படும் மனிதனை வேதனைப்படுத்தும் மனிதனோ பிறருக்கு வேதனைப்படும் நிலையோ பிறருக்கு வேதனைப்படும் செயல்களை சொல்வோம் நிலையோ நாம் நுகரப்படும் போது அதே அணுவாக விளைந்து அதை உணவாக தேடும் தன்மை வரப்படும் இதே உயிர்தான் அதற்கு கவர்ந்து உணவும் கொடுக்கின்றது, அது வளர்க்கவும் செய்கின்றது. ஏன்னா மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த இடைவிட்டாலும் அது தடையில்லாது நீங்கள் நினைக்கும் போது நினைவின் ஆற்றலுக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லுகின்றேன். இதை போன்று அந்த நாம் எப்படி அந்த கொடுமையான உணர்வுகளை நுகரப்படும்போது அந்த அணுக்கள் நமக்குள் வந்து அதனுடைய வளர்ச்சி பெருக்க தொடங்கி விடுகின்றது, நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றுகின்றது. இதை தடைப்படுத்த வேண்டும். நான் கார்த்திகேயா
என்றால் இத்தகைய தீமைகளை வென்று இன்றும் ஒளியின் சுடராக நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது துருவ நட்சத்திரமும் அதனை பின்பற்றி தொடர்ந்து அந்த சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார்கள். அதனின்று வெளிப்படுவதே இதே பூமியின் நிலைகளில் துருவ பகுதியில் நின்று அதனுடைய துருவ பகுதியிலேயே இந்த சுழற்சியின் தன்மை வருகின்றது. இன்னைக்கு சப்தரிஷி மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் துருவத்தின் மையமாக கொண்டு அதன் ஈர்ப்பு வட்டத்தில் தான் இன்றைய சப்தரிஷி மண்டலங்கள் சுழன்று வரும். அது ஒரு வட்டமாக அமைந்திருக்கும். அங்கே விளைவதை நாம் எந்த மனிதனாக இங்கே விளைந்து இந்த உணர்வின் சத்தை இங்கே அலைகளாக பரப்பி கொண்டுள்ளானோ அதை எடுத்து அது பழக்கி அந்த உணர்வின் தன்மை இங்கே வெளிப்படுத்திய நிலைகள் பல உண்டு. இதை போல நமது குருநாதர் அந்த ஆற்றல் மிக்க சக்தியை பெற்றவர். அதிலே கருவாக்கி உருவாக்கி அணுவின் வித்தாக உருவான அந்த நிலைதான் எம்முள் அந்த வித்தினை பதிவு செய்து அதை நுகரும்படி செய்தார். அந்த நுகர்ந்த உணர்வின் சத்தை தான் இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த வித்தாக பதிவு செய்வது. இப்போ எப்படி ஒருத்தன் கோபிப்பும் அதை வேதனைப்படுத்தும் உணர்ச்சிகளை தூண்டி நாம் கண்கொண்டு பார்க்கப்படும் போது ஊழ்வினை என்ற வித்தாக அது படுகின்றதோ, இப்போது உங்களுக்குள் உபதேசிக்கும் போது இந்த உணர்வினை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தால் அது ஊழ்வினையாக அமைகின்றது. மீண்டும் நினைவு கொண்டால் வினைக்கு நாயகனாக அதை இயக்கத் தொடங்கும். அது இயங்கும். ஆகையினால்தான் மனிதனின் வாழ்க்கையை தீமையை அகற்றிய உணர்வின் தன்மையை ஒவ்வொரு காலத்திலும் நீ வெளித்திருக்க வேண்டும். இதான் சிவன் ராத்திரி. மகா சிவன் ராத்திரி அன்னைக்கு கோயிலில் போய் நாம சிவன் கோயிலில் போய் வெளித்திருந்து விரதம் எடுறதல்ல. நாம் விரதம் எத்தகைய நிலைகள் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சாஸ்திரப்படி அந்த மெய்ஞானி உணர்வை அது ரிக்கு, அதிலிருந்து வரக்கூடிய உயர்ந்த சக்தி சாம, அந்த உணர்வின் சத்தை நாம் நுகரப்படும் போது நம் உடலுக்குள் அதர்வன தீமைகளை அடக்கும் நிலை வருகின்றது. ஒரு வேதனைப்படும் உணர்வினை நகரப்படும் போது நல்லதை அடக்கும் அதர்வன, அது மனம் சாம. இப்போ ஒரு விஷப்பகுதியை நுகர்ந்தால் நம்மை மயங்கச் செய்கின்றது. ஒரு காரமான ஒரு நெறியை நாம் நுகர்ந்தோம் என்றால் நம்மை இருமச் செய்கின்றது, நம்மை எரியாமலே ஓடச் செய்கின்றது. இதை போன்றுதான் நாம் நுகர்வது எதுவோ அதன் விளைவாக அணுக்கள் உருவாவதும் அந்த நிலையின் நம்மை தீமைகளிலிருந்து விடுபடும் நிலைகளுடன் தான் கார்த்திகேயா இவையெல்லாம் தெரிந்து கொண்டவன் பல கோடி சரீரங்களை தீமைகளை வென்று 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 தீமைகளை வென்றிடும் உணர்வுகள் பெற்றவன் மனித சரீரம். அதனால்தான் எல்லாவற்றையும் அறிந்துணர்ந்து இந்த மனித உருவை பெற்று அதனால் நாம் அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவன் கார்த்திகேயா என்று காவியமாக படைத்து கருத்தினை நாம் ஆழ பதிவு செய்து அந்த கருத்தினை நாம் எண்ணத்தால் எண்ணி நாம் தெளிந்திடும் மனம் கொண்டு நாம் உயிர் எவ்வாறு பல உணர்வுகளை நமக்குள் அறியப்படுத்துகின்றதோ அதன் அறிவாக நாம் அந்த ஒளியின் சுடராக நாம் நிலை கொள்ளச் செய்வதே இந்த 6வது அறிவை நாம் பயன்படுத்தும் முறைகள். அதை நினைப்படுத்துவதற்குத்தான் இன்றைய விழாக்களை வைத்து நாம் ஏகோபித்த காலத்தில் சிவன் ராத்திரி அன்று நாம் எண்ண வேண்டியது ஏது என்றால் அந்த மகிழ்ச்சியின் அருளொளி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், நான் பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருளொளி பெற வேண்டும், அவர்கள் பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நமக்குள் செலுத்துதல் வேண்டும். தான் சிவன் ராத்திரி அன்னைக்கு விழித்திருந்தது. இன்னைக்கு பூரா நாம எதை எண்ணணும்? பகைமைகளை எண்ணக்கூடாது. அந்த அருஞானி உணர்வின் தன்மையை நாம் எண்ணுதல் வேண்டும். ஏனென்றால் இன்று சிவன் ராத்திரியை குறிக்கப்பட்ட நேரமும் விழித்திரு என்று சொன்ன நேரமும் இன்று இரவிலே நாம் அமர்ந்திருந்து இந்த துருவ நட்சத்திரம் அந்த அலைகளை அதன் தொடர்பாக சப்தரிஷி மண்டலங்களும் அது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த சக்தினை வானை நோக்கி எண்ணி அந்த உணர்வினை தனக்குள் பதிவு செய்து இந்த உலகம் எங்கிலும் படர வேண்டும், உலகில் வாழும் மக்கள் அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும், அந்த அருஞானின் நிலைகள் பற்றிடல் வேண்டும், ஆக பகமையற்ற வாழ்வு வாழ்ந்திட வேண்டும், பகுந்துணர்ந்து செயல்படும் இத்திறன் பெற வேண்டும் என்ற உணர்வினை ஒன்றி நம் நினைவினை ஒன்றிடச் செய்யும் நிலைகளை உருவாக்கியதுதான் அது தான் விழித்திரு என்று.
ஏனென்றால் எந்த பகமையும் உள்புகுந்து தன்னுள் வளராது அதனை நிலைகள் என்றுமே இன்று வெளித்திருக்க சொன்னது என்ற உள்பொருள் தான். இதை யாராவது நாம சாஸ்திரங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளது. ரிக்வேதம், சாம, அதர்வன, யஜுர். ஆகவே நாம் பிறர் வேதனைப்பட்ட உணர்வில் நாம் சுவாசிக்க போகும்போது சாம, அதன் நல்ல குணங்களை இது இணைத்து விட்டால் அதர்வன. இப்ப அது தீமைகளை விளைவிக்கும் வித்தாக அது நம் நல்ல குணத்தில் இணைந்து விட்டால் அதனுடைய சதம் இன்னைக்கு ஒரு 90% விஷத்தின் தன்மை ஆற்றலாயிட்ட 10% அதுக்குள்ள அடங்கி விடுகின்ற அதர்வன. அதில் விளைந்த வித்து மீண்டும் சாம. அதே வாசனை கொண்டுதான் அது வளரத் தொடங்கும். ஆகவே இதை மடக்குவதற்காக அந்த எப்போது நாம் தீமையை பார்க்கின்றோமோ, தீமையான செயல்களை பார்க்கின்றோமோ, தீமையான சொல்களை கேட்கின்றோமோ, தீமை என்ற நிலைகள் என்று உணர்கின்றோமோ, அந்த காலங்களில் அனைத்தும் நமக்குள் அந்த நினைவு வரும். ஒரு பக்கத்தில் பார்த்தோம், தீமைகள் செய்கிறான் என்ற உணர்வு வந்த பின் நம்ம அறியாமலேயே பதட்டங்கள் வரும். நாம நினைக்க கூட பார்க்க மாட்டோம், உங்களை நினைக்க வைக்கும். காரணம், அதால உருவான அந்த அணுக்கள் தன் இறைக்காக கிளர்ச்சிகளை எண்ணும் போது உயிரோட வேலை என்ன, அதை எடுத்து ஆன்மாவாக மாற்றி உள்ளுக்கு உடனடியாக அது உணவை கொடுக்கும். ஆனா உயிரிலே பட்டு உணரப்படும் போது இந்த உணர்வு நமக்குள் மன கலக்கத்தை கொடுக்கும். ஏன்னா நல்ல குணங்களுக்கு இது இடைப்பட்ட நிலைகள். இதான் குருட்சேத்திர போர். ஆக இதில் இந்த தீமையின் அணுக்கள் தான் உணர்ச்சியின் தன்மைகளை தான் நுகரப்படும் போது உயிரான குருட்சேத்திரத்தில் போர் நடக்கின்றது. ஆக நல்ல குணங்கள் அனைத்தும் இந்த தீமையின் நிலைகள் வரப்படும் போது, இந்த தீமையின் நிலைகள் வரப்போது ஓடி ஒதுங்கத்தான் செய்கின்றது. கெட்டவன் இந்த மாதிரி செய்கின்றான் என்ற நிலைகள் வரப்படும் போது அந்த தீமையை அடக்குவதற்குண்டான வழியை காட்டிலும் அந்த தீமை கொண்டே தீமையை செயல்படும் உணர்வுகள் இதிலே கலந்து விடுகின்றது. அதனால்தான் அத்தகைய நிலைகள் கலக்காது. நீ விழித்திருத்தல் வேண்டும் என்ற தெளிவான நிலைகளை இங்கே காட்டுவதற்கு இந்த மகா சிவராத்திரி பல கோடி சரீரங்களில் இந்த நாம் எடுத்து இந்த உடலுக்குள் அடக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த உணர்வின் தன்மை 6வது அறிவு நாம் உடலில் வரும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வை தெளிவாக்கும் உடலின் 6வது அறிவுதான் கார்த்திகேயா. எதனையும் அறிந்துணர்ந்து செயல்படும் திறன் பெற்றவன் மனிதன். இந்த 6வது அறிவை குறித்துதான் இப்போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நமக்குள் விளைந்த அந்த அணுக்கள் இந்த தீமையை பார்த்தோம் என்றால் தீமையை உருவாக்கும், தீமையை உணவாக உட்கொள்ளும் அணுக்கள் நமக்குள் விளைந்து விடுகின்றது. அப்போது நாம் விழித்திருத்தல் வேண்டும். நம் சிவராத்திரி என்னைக்கு விடிய விடிய உட்கார்ந்து காலையில போய் சமைச்சு சாப்பிடுறது அல்ல, விழித்திருக்கிறது. அது விரதம் விட்டாச்சுன்னா எல்லாம் நம்ம சிவன் பாதுகாத்தோம்னா அந்த சிவன் இந்த சிவன் தான் உடல். இவன் ஒன்றும் பாதுகாக்க மாட்டான். நாம எதை என்றோமோ கீதையிலே எதை அதிகமாக என்றோமோ அதுதான் அந்த உடலை தீமையை தன்னை பாதுகாத்துக் கொள்ளும், நல்ல வேலை என்னையும் அழித்துவிடும். ஆகவே இதை தெளிவாக்கும் முறையாக நீ வெளித்திரு என்று இன்று நினைப்படுத்து. ஏனென்றால் இந்த மாதிரி சச்சங்கங்கள் கூடி அந்த ஞானிகள் கொடுத்த உணர்வை நாம் மறந்து போனாலும் இதை நினைவுகூர்ந்து அருள் மகிழ்ச்சியின் உணர்வை மீண்டும் நமக்குள் எடுக்கச் செய்வது. இதுக்குத்தான் அடிக்கடி அந்தந்த காலங்களில் நமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் உங்களுக்குள் தூங்கி சோர்ந்து கிடந்த அந்த நல்ல அணுக்களுக்கு, உங்களை காக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை இது உபதேசிக்கும் போது இதை எந்த ஈர்ப்புடன் நீங்கள் நுகர்கின்றீர்களோ அதற்கு நல்ல விருந்தாக கிடைக்கும். அந்த உணர்வுகள் வளர்க்க அரும் மகிழ்ச்சிகள் எப்படி இந்த தன் வாழ்க்கையில் தீமைகளை ஒடுக்கி ஒளியின் சிகரமாக இருந்தார்களோ அதை போல நமக்குள் அந்த நல்ல அணுக்கள் வளர இது உதவும். அதான் இந்த அணுக்களுக்கு நீ விழித்திரு என்று சொல்வது. எப்படி இப்போ ஒருத்தர் வேதனையான நிலைகளை பேசுகின்றார், கேட்கின்றோம். அப்போதும் சரி, நாம் ஏற்கனவே பதிவான அணுக்கள் நாம் சும்மா அமைதியா இருந்தா போறோம், உடனே சவாரி இருக்கு. நம்ம இல்லாத கலகம், அப்படி பேசினாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி செய்தாங்க, அப்படி பேசினாங்கிற அந்த உணர்வு எண்ணங்களை தோன்றும். அப்ப எல்லாம் அது உணவு, அதுக்குண்டான உணவு அதை கிடைச்சிட்டு இருக்கு. இதை நாமோ அந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னா அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் பெறணும், என் உடல் முழுவதும் படரணும், என் ஜீவான்மா பெறணும். இதை அந்த இடத்துல விழித்திருக்கணும். இது சொல்றதுக்கு கூச்சப்பட்டாலோ
இதை எப்படி சொல்றேன்னு நினைச்சாலும் அப்புறம் நாம அந்த பகைமை உணர்வு நமக்குள் வளர்ந்து அப்புறம் அந்த கடுகடுப்பு எல்லாம் நமக்குள் வரும், கை கால் கடுகடுக்கும். அப்புறம் நமக்குள்ள என்னென்ன நோய்கள் உருவாகணுமோ அதெல்லாம் உருவாகும். நல்ல குணங்களை வாழ விடாது. இப்ப நாம் மனித உடலை நல்ல உணர்வுகளை தூண்டிய அணுக்கள் அது சோர்வடைந்தால் நாம் எண்ணங்கள் செயலற்றதாகிவிடும், இந்த உடலும் சோர்வடைந்துவிடும். அதனால் பல கோடி சரீரத்தில் தீமைகளை வென்று இன்று நாம் மனிதனாக உருவாக்கப்பட்டது நமது உயிர். ஆகவேதான் இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு நாம விழித்திரு என்று ஞாபகப்படுத்துவதற்குத்தான் இது.